Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. இன்று நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டது காரணமே இவர் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக தான். தூரக்கேந்து கேட்டிருக்கேன், பக்கத்தில் உட்காந்து அவருடைய இனிமையான அந்த தமிழை ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டேன். நான் எத்தனையோ ஜோதிட சம்பந்தமான நிகழ்ச்சிகளிலே பேசியிருக்கிறேன். இசை சம்பந்தமானது நிறைய கலந்துகிட்ருக்கேன். இசை விழாவிலெல்லாம் இப்போல்லாம் என்னை துவக்கி வைக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. இசை விழா ஆரம்பம் நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சு அன்றைக்கி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இசை விழாவில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் நான் கலந்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி சினிமா பாடல் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது இதுதான் முதல் முறையாக வருகிறேன். எனக்கு கவியரசு கண்ணதாசன் ஐயா பேரில் ரொம்ப மரியாதை உண்டு, ரொம்ப மதிப்பு உண்டு. நான் அவருடைய ஒரு பெரிய ரசிகன். அவரை நான் நூற்றுக்கணக்கான முறை பார்த்துருக்கேன், இல்லை ஆயிரக்கணக்கான முறை கூட சொல்லலாம். ஆனால் கிட்ட போய் பேசினதில்லை. ஏன்னா அவர் வீட்டுக்கு எதிர்க்க தான் நாங்கள் விளையாடுவோம். நான் டி நகரில் பிறந்து வளர்ந்தவன். அரிகேசநல்லூருங்கிறது எங்கள் பூர்வீக ஊரை ஒழிய நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது ஸ்கூல் வரைக்கும் எல்லாமே டி நகர் தான். எனக்கு அந்த நடேசன் பார்க்குன்னு சொல்லுவாங்களே, அந்த பார்க்கில் தான் நாங்கள்லாம் டெய்லி சாயந்தரம் ஆச்சுன்னா பசங்களோட, என் வயசு பசங்களோட நாங்கள்லாம் விளையாடிட்டுருப்போம். நான் சொல்கிறது நான் 4வது 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதெல்லாம் அந்த பார்க்கில் தான் விளையாடுவோம். அந்த இடத்துக்கு பேர் ஹென்ஸ்மன் ரோடுன்னு பேர். பிற்காலத்திலே அது கண்ணதாசன் சாலை என்று கவியரசர் நினைவாக மாற்றப்பட்டது. அந்த பெயர் மாற்றப்பட்டது. கவிஞர் கண்ணதாசனுடைய வீட்டுக்கு எதிர அந்த பார்க் இருக்கும், அங்கே தான் நாங்கள் விளையாடிட்டுருப்போம். அப்போ அவர் காரில் இறங்குவார். இது பார் கண்ணதாசன் வரார். நாங்களாம் இங்கே சின்ன நாங்களாம் பார்த்துட்ருப்போம். அவர் சில நாட்களுக்கு என்ன பண்ணுவார், ஒரு பனியனை போட்டுக்கிட்டு வராண்டாவில் பெஞ்சு போட்டிருக்கோம், அதுலேயே உட்காந்து கவிதையெல்லாம் எழுதுவார். அப்போ நாங்கள்லாம் விளையாடும்போது அவரை பார்த்து அவர் வர்றது, உட்கார்றது, பார்க்குறது அதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக ஒரு பெரிய விஐபி, ஒரு பெரிய செலிப்ரிட்டி, அவரை நம்ம நேரில் பார்க்குறோம் பார் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் நாங்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருப்போம். பல நாட்கள் மாலை நேரத்தில் நாங்கள் விளையாடும்போது அவர் அப்போ தான் அங்கே உட்காந்து எழுதுவார். பேடு பேப்பர்லாம் வச்சுருப்பார், அங்கே உட்காந்து எழுதுவார். நிறைய விஐபிஸ்லாம், சினிமா பிரபலங்கள்லாம் அவரை பார்க்க வருவாங்க. அப்புறம் சில நேரத்தில் காரில் கிளம்பி வெளியே போவார், கார்லேன்னு இறங்குவார். அந்த மாதிரி பல முறை, நூற்றுக்கணக்கானன்னு சொல்வதை விட ஆயிரக்கணக்கான முறை நான் கவிஞர் கண்ணதாசனை பார்த்துருக்கிறேன். ஆனால் கிட்ட போய் பேசலை. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி. அப்போவே அவர் ஒரு பெரிய ஜாம்பவான். நான் சின்ன பையன், நம்ம போய் எப்படி பேச முடியும் அங்கே போய்? அதனால் தூரக்கிருந்தே அவரை பார்த்து ரசிச்சிருக்கேன். அவருடைய பாடல்களை நிறைய கேட்டு ரசிச்சிருக்கேன். அதுக்கப்புறமாலாம் ஒரு பீரியடில் நான் சிவாஜி ரசிகர் மன்றத்திலலாம் மெம்பராக இருந்தேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மேலே எனக்கு ஒரு பைத்தியம். அவர் என்ன பண்ணாலும் அது பாரு எப்படிலாம் பண்ணுறாரு பாரு, அவர் நடக்கிறது, திரும்புறது, அப்படி பார்க்குறது எல்லாத்தையுமே நான் இன்ச்சாக அணுவாக சிவாஜி கணேசனை ரசிச்சிருக்கேன். நான் இன்றைக்கி சிலபஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால் அவரை நான் சிவாஜி கணேசனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ என்ன பண்ணேன், அவருடைய ரசிகர் மன்றத்துடைய தலைவராக இருந்த சின்ன அண்ணாமலை அவர் வீட்டுக்கு போயிட்டுவேன். வீட்டுக்கு போய் அவர் சாதுலால் ஸ்ட்ரீட்டில் இருந்தார், டி நகரில். சின்ன அண்ணாமலை வீட்டுக்கு போய் என்னை எப்படியாவது நீங்கள் நடிகர் திலகத்தை நேரில் பார்க்கணும், எனக்கு ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவர் நீலாம் சின்ன பையன்டா, நீலாம் எதுக்குடா இப்போ இல்லை நான் கட்சியில் சேரட்டுமா இல்லை ரசிகர் மன்றத்தில் சேரட்டுமாலாம் கேட்பேன். சரி, ரசிகர் மன்றத்தில் சேர்த்துக்கிறதுக்கு உனக்கு வயசு ஆகலை, இன்னும் அதுக்கும் 18 வயசு ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா என்னை சேர்த்துக்கிட்டார்.
ரசிகர் மன்றத்தில் மெம்பராக இருந்தேன். அது எதுக்காகனா ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும் சாந்தி தியேட்டரில். சாந்தியில் கிடைக்கலன்னா க்ரௌனும் ஓடுவோம் அங்கேருந்து. சாந்தி, க்ரௌன், புவனேஸ்வரி, 3லேயும் ரிலீஸ் ஆகும் சிவாஜி படம்லாம். அதில் மோஸ்ட்லி சாந்தி தியேட்டரில் அவர் இந்த வேணுகோபால்னு நடிகர் தன்னுடைய மாப்பிள்ளை இருப்பார். அவரை பார்த்து தான் எனக்கு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் மேலே ஒரு மோகம் வந்தது. ட்ரெஸ் அவர் எப்போதும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார். அவர் பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் வேணுகோபால்னு பேர். அவர்கிட்ட போய் இவருடைய லெட்டரை காமிப்பேன். அவர் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் ₹1.66 டிக்கெட்டு அதில் கொண்டு போய் உட்கார வைப்பார். அந்த மாதிரி நான் சிவாஜியை ரசிச்சிருக்கேன். கண்ணதாசனுடைய பாடல்களை ரசிச்சுட்டே இருக்கேன், இன்னமும் ரசித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக எனது உடன்பிறவா சகோதரர் இசைக்கவி ரமணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஒரு கோயின்சிடன்ஸ் என்னென்னா, இது 108வது நிகழ்ச்சியாம். அஷ்டோத்திரான்னு ஒன்று என் பேர் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. அஷ்டோத்திரத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் தெரியல. சகசரநாமத்துக்கும் என்னை கூப்பிடுங்க. 1008வது நிகழ்ச்சிக்கு நான் வரேன். யாரையுமே 2வது தரம் கூப்பிட்றதில்ல. அப்படி இல்லை. ஆஸ் அ ஸ்பெஷல் கேஸ் என்னை கூப்பிடுங்க. 1008வது நிகழ்ச்சி சார், இது அஷ்டோத்திரம், அடுத்தது சகசரநாமத்துக்கும் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். உங்களுடைய இந்த ஒரு முயற்சி ரொம்ப அருமையாக. நீங்கள் என்னுடைய மைத்துனர் வந்திருக்காரு. அவர் நீங்கள் இது வரைக்கும் பண்ணின 107 நிகழ்ச்சிகளையும் பார்த்துருக்காரு. முழுமையாக உங்களுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. எனக்கு நேர பற்றாக்குறை காரணமாக என்னால் பார்க்க இயலவில்லை. நான் உங்களோட நிகழ்ச்சி முழுமையாக பார்த்தல, கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். அதுக்காக இனிமேல் பார்த்து விடுகிறேன். இனிமேல் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன் உங்கள்கிட்ட. 108வது நிகழ்ச்சி அவசியம் பாருங்கள், நல்லா இருக்கும். சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுங்க. நீங்கள் தான் பாடல் ஆரம்பிங்க. நான் கவிஞருடைய பாட்டை எப்படி அவ்வளோ ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்கே, அதை எப்படி நம்ம எல்லாத்தையும் பற்றி பேச முடியும்? அதில் பிடிச்ச பாட்டுன்னு எடுத்தாலே அது ஒரு 700-800 பாட்டுக்கு மேலே போகும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணித்து. நவரசங்களில் கண்ணதாசன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். நவரசமில் ஒன்றுன்னா ஒரு ரசமாக வரும். முதல்ல சிருங்கார ரசம், காதல், அதுக்கப்புறம் நகைச்சுவை, அப்புறம் வீரம், ரௌத்ரம், பிபத்வம், அச்சம், அந்த மாதிரி ஒரு ரசத்துலேயும் வரக்கூடிய பாடல்களாக ஒரு மாதிரி ஓரளவு யோசித்து நான் அதை ஒரு லிஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன். அது அவர் இப்போ அந்த நவரசங்களுக்கும் கண்ணதாசன் கவிதைக்கும் உள்ள ஒற்றுமைகள், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் 2 வார்த்தை பேச சொல்கிறேன் சாரை. எதனால் எது வந்ததுன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. ஹவு அண்ட் ஒய் அபவுட் கிரியேஷன், அதெல்லாம் அதுக்கு கவிதையில் ஒரு பதில் சொல்கிறார் கவிஞர், அற்புதமாக இருக்கு. காக்கை குருவியைப் போல் கவலையின்றி நீ இருந்தால் யாக்கை கொடுத்தவனை யார் நினைப்பார் இவ்வுலகில். காக்கை குருவியைப் போல் கவலையின்றி நீ இருந்தால் யாக்கை கொடுத்தவனை யார் நினைப்பார் இவ்வுலகில். சட்டியிலே வேகின்ற சத்தெல்லாம் சரக்கானால் மட்டின்றி படித்து வந்த மருத்துவர்க்கு வேலை என்ன. சட்டியிலே வேகின்ற சத்தெல்லாம் சரக்கானால் மட்டின்றி படித்து வந்த மருத்துவர்க்கு வேலை என்ன. கடலருகே வீற்றிருந்தும் கடுந்தாகம் வரும் பொழுதே கடவுள் என்னும் ஒருவனது கைச்சரக்கு நினைவு வரும் இல்லையா. கடலருகே வீற்றிருந்தும் கடுந்தாகம் வரும் பொழுதே கடவுள் என்னும் ஒருவனது கைச்சரக்கு நினைவு வரும். இன்னதுதான் இப்படித்தான் என்பதெல்லாம் பொய்க்கணக்கு, இறைவனிடம் உள்ளதடா எப்போதும் உன் வழக்குங்கிறார். இன்னதுதான் இப்படித்தான் என்பதெல்லாம் பொய்க்கணக்கு, இறைவனிடம் உள்ளதடா எப்போதும் உன் வழக்கு. எல்லாம் அவன் செயலே என்பதற்கு என்ன பொருள், உன்னால் முடிந்ததெல்லாம் ஓரளவே என்று பொருள் அப்படின்றார். இது அருமையான இருக்கும். அங்கேருந்து நம்ம வந்தோம்னா 1962 பார்த்தால் பசி தீரும் விஸ்வநாத ராமூர்த்தி இசையமைப்பில் டிஎம்எஸும் சுசிலாமாவும் பாடிக்கூடிய பாட்டு இது. பார்க்க காதல் பாட்டு, பருகுவதற்கு தத்துவ பாட்டு. அப்படி இருக்கும். கொடிய செய்ததும் காற்று வந்ததா,
காற்று வந்ததும் கொடியசைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, தாளம் வந்ததும் பாடல் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா. இது வரைக்கும் எல்லாரும் பாடிடலாங்க. அப்புறம் தான் கண்ணதாசன் பஞ்ச். வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா, வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா, வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா. எப்படி யோசிச்சு பாருங்க. நமக்கு ஊர் சொல்லு பொருள் மொழி எல்லாம் வந்த பிறகா வாய் திறந்திருக்கும். அப்படி இல்லை, ஏதோ ஒன்று நம்ம சொல்ல துடிப்போம், அப்போ பாஷை இல்லை. சொல்ல துடிக்கும் போது அந்த வாய் திறந்திருக்கும், அப்போ ஒரு வார்த்தை பிறந்திருக்கும். இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா, பெண்மை அது எங்க சேர்க்கிறார் பாருங்க, ஓமை. பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, நாணம் வந்ததால் பெண்மை வந்ததான்னு சொல்லல, நாணம் வந்ததால் பெண்மையானதா, ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும், காதல் என்பதா கருணையன், காதல் என்பதா பாசம் என்பதா, கருணை என்பதா உரிமை என்பதா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா. எனக்கு எப்படிங்க தெரியும்? 9 கிரகங்களோடும் நாள்தோறும் பழகி கொண்டிருக்கிற ஒருவர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் இந்த பாட்டை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க சொல்லுங்க. Why do you like this song? இல்லை, இது ரொம்ப நான் சின்ன வயசுலேருந்தே என்னை கவர்ந்த ஒரு பாடல் இது. ஏன்னா யாருமே இப்படி யோசிச்சு பார்த்ததே இல்லை. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்கிற மாதிரி கொடியேற்றதும் காற்று வந்தால் காற்று வந்து, இப்படிலாம் யாரும் திங்க் பண்ணியே பார்க்காத ஒரு விஷயம். அது எப்படி அவருக்கு அது ஒரு எண்ணம் வந்தது, அது எப்படி கவிதை ஆக்கினார், அது எப்படி அந்த பாடல் என்ன அழகான ஒரு அந்த திரைப்படத்தில் ரொம்ப ஒரு ஒரு இது ஒரு காலத்தில் இது ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக இருந்தது. அது அன்றைக்கி இதை ரொம்ப எல்லாருமே பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு பாடலாக இருந்திருக்கு. அதனால தான் இதை என்ன இது காதலில் இந்த மாதிரியெல்லாம் இவ்வளோ நுணுக்கமாக யாரும் யோசித்து பார்க்கல. அந்த காதல் ரசத்தை இதில் அவர் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறார். பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, நாணம் வந்ததால் பெண்மையானதா. பெண்மையுடைய இது பெண்மைக்கு நாணம் முக்கியம், ஆனால் நாணம் இல்லாத பெண்களும் இருப்பாங்க. அதனால் அதை பெண்மை என்பதால் இல்லை, நாணம் வந்ததால் பெண்மையானதா, பெண்மை என்பதால் நாணம் வந்ததா அப்படின்றது வேறு யாருமே திங்க் பண்ணாத ஒரு வரி. இது வரைக்கும் வேறு யாரும் அந்த மாதிரி அதை பற்றி எழுதினதாக எனக்கு தெரியல. அதனால் கவிஞருடைய பாடல்களில் காதல் பாடல்கள்னு எடுத்தோம்னா எவ்வளவோ இருக்குது. ஆயிரக்கணக்கான காதல் பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. அதில் இந்த கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததாங்கிறது யாராலையும் பதில் சொல்லவே முடியாத ஒரு கொஸ்டின். இது ஒரு ரொம்ப இதுவான கொஸ்டின். இது
கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்குள் கன்று வைத்தான் ஒருவன். அதுக்கப்புறம் வரிதான், அந்த ஏழையின் பேர வந்தான் இறைவன் அப்படின்ட்டு அப்பவே அதை சொல்றாரு. கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா? ஆமா, யார் சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் காற்று அசைந்ததும் காற்று கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா? இதுவும் வந்து இந்த முட்டையா கோழியா எது ஃபஸ்ட்டுன்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் அது. அதை வந்து காதல் ரசத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கார். என்னை பார்த்த உடனே உனக்கு காதல் வந்ததா இல்லை காதல் வந்ததாலும் என்னை பார்த்தியா, எப்படி வேணால் நம்ம அதை எடுத்துக்கலாம். என்னை பார்த்த உடனே உனக்கு காதல் வந்துருச்சா, இல்லை காதல் வந்ததுனால என்ன பார்த்தியா, அது எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து அதை இந்த ஒரு கொடி காற்று இதை வச்சுக்கிட்டு இவர் சொல்கிற மாதிரி கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததாங்கிற யாராலும் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. அதை வந்து காதலுக்கு அவர் வந்து எப்படி வந்தது இந்த காதல்? கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததால் கொடி அசைந்ததா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த காதல் மலர்றதோட காதல் எப்படி மலருங்கிறத அதை ஒரு நுணுக்கத்தை அதில் ஒரு சின்ன ஒரு இதை வச்சு ஒரு கொஸ்டின் மார்க்கை வச்சு யாராலும் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி அதில் உள்ள சொருகி இந்த பாடலை வந்து காதல் பாடலாக அவர் வந்து பாடியிருக்கிறது ஒரு பெரிய ரியலி கிரேட். அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காரு. நம்ம இவரிடமிருந்து இப்படி ஒரு பாடலை எதிர்பார்க்கவில்லை என்பதற்காக அவருக்கு ஒரு சிறப்பு கரவொலி கொடுப்போம். ஏன் எதிர்பார்க்கவில்லை? அதாவது இப்போ புரியுது ஐயா, தோற்றத்துக்கும் இளமைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஏன் சார் நவரசம்னு எடுத்தா அப்போ சிருங்காரசம் பேசி தான் ஆகணும். இதுவே இப்படி இருக்குங்க. அடுத்த பாட்டு பாருங்க, இன்னும் அருமையான பாட்டு, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. சொல்லுங்க கர்ணன் பாட்டு சொல்லுங்க. கர்ணனில் வர ஒரு டூயட் சாங். கர்ணன் படம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மூவிஸு. நடிகர் திலகத்துடைய மாஸ்டர் பீஸ்னு ஒரு 10 படம் சொல்லணுன்னா அதில் கர்ணன் சொல்லி ஆகணும். அதில் வந்து இந்த இரவும் நிலவும் வளரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இளமை கனவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் இது ஹம்சநாதம் ராகம். ஹம்சநாதம் ரொம்ப அழகான ராகம். அதில் வந்து எல்லாரும் திரும்ப பண்டுரி தீ கோலு தீய வைய ராமா அப்படிம்பாங்க. தீய யாரும் வச்சிடாம இருக்குமேனு பக்குன்னு அடிச்சுக்கணும். யாரும் அதை சேர்த்து கொலுதீய வைய ராமான்னு பாட மாட்டாங்க. பண்டுரி தீ கோலு தீய வைய ராமா. அந்த ராகத்தில் ஒரு இனிமையான ஒரு டூயட் சாங் வந்து விஸ்வநாதன் ராமூர்த்தி கர்ணனில் போட்டிருக்கிறது ரொம்ப அழகான ஒரு இது. அந்த சீனு அவ்வளோ அழகாக இருக்கும். கண்ணாலே பேசுவார் சிவாஜி. வேலூர் ஹளபேடு. ஆமாம், வேலூர் ஹளபேடு. அந்த இதில் அந்த சிற்பங்களில் வந்து அவங்க 2 பேரும் அந்த இடத்த சுற்றி வர மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ஒரு சீனு, ரொம்ப அழகான நடிப்பு, வார்த்தைகள், என்ன வார்த்தைகள். இது வந்து கண்ணதாசனால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஒரு இதை எழுத முடியும். இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. ஒரு அழகான ஒரு தொடக்கம். இது எப்படி தொடர்வீர்கள், அதுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக எப்படி தொடர்வீர்கள் அப்படின்னா அது கண்ணதாசன் தான் முடியும். இது இரவு, அங்கே நிலவு, நம்முடைய நினைவுகள் எல்லாம் இனிமை, இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. அப்புறம் தரவும் பெறவும் உதவட்டுமே அப்படிங்கிறார். இந்த இரவு என்ன அழகாக இருக்கும். இதை விட வந்து இந்த சட்டிலாக இவ்வளோ அழகாக சொல்ல முடியாது. தரவும் பெறவும் உதவட்டுமே, நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே, நிறவும் நிலவும் வளரட்டுமே. இது ஓகே.
மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே இல்லை என்னாமல் கொடுக்கட்டுமே நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே இரவும் நிலவும் வளரட்டுமே. இதற்கு ஓகே. இப்போ அடுத்த சரணம் இது வந்து ஒரு சின்ன வித்தியாசம் காட்டுவோன்ட்டு கண்ணதாசன் எடுத்திருக்காரு. நான் இப்படி ஒரு முயற்சியை சினிமா பாட்டில் பார்த்தது கிடையாது. பொதுவாக காதலன் காதலி சேர்ந்து பாடும் பொழுது காதலன் வேகமாக இருப்பான், காதலி வந்து அவன் மட்டுப்படுத்துவாள். நம்ம கல்யாணம் ஆன பிறகு இதெல்லாம் வைத்துக்கொள்ளலாம், இப்போவே இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இது கொஞ்சம் மாறா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெண் பாடுகிறாள், ஆசையில் நெஞ்சம் துடிக்கட்டுமே. ஆண் சொல்கிறான், அங்கே அச்சமும் கொஞ்சம் இருக்கட்டுமே. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி ஆசையில் நெஞ்சம் துடிக்கட்டுமே அங்கு. அதுவும் அது போய் இந்த வரி டிஎம்எஸ் பாடி சிவாஜிக்கு வேறு கிடச்சா எப்படி இருக்கும்? ஏன் அவர் எடுக்க மாட்டார் இந்த பாட்டை? அச்சமும் கொஞ்சம் இருக்கட்டுமே. அப்புறம் அந்தம்மா பாருங்க, நாடகம் முழுவதும் நடக்கட்டுமே. நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நாடகம் முழுவதும் நடக்கட்டுமே அங்கு நாணமும் கொஞ்சம் இருக்கட்டுமே கூட சொல்ல. இனிமேதான் வரப்போதும். இந்த இன்னொரு வாட்டி பாடு. ஆசையில் நெஞ்சம் துடிக்கட்டுமே அங்கு அச்சமும் கொஞ்சம் இருக்கட்டுமே நாடகம் முழுவதும் நடக்கட்டுமே அதில் நாணமும் கொஞ்சம் பிறக்கட்டுமே இரவும் பகலும் வளரட்டுமே. இரவு எப்படி நீடிக்கும்? சூரியன் உதிச்சால் இரவு முடிந்துவிடும். ஆனால் அந்த காதலர்கள் வந்து ஐயோ திறந்து இரவாகவே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி வேற ஒரு பாடல, இரவுக்கும் நிலவுக்கும் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. என்ன படம் சார் இது? ஆமாம், அது படம் பேர் தெரிஞ்சு. எங்கள் தங்கராஜா அங்கே இருக்காங்க சார். எங்கள் சங்க பல்லகை கேட்டால் சொல்லுவாங்க. எங்கள் கூகுள் இங்கே தான் இருக்கு. அது ரொம்ப நல்ல பாட்டு. ஆமாம் ஆமாம், விட்டீங்க அன்னைக்கு நாரத கான சபா கேன்டீனில் அழகாக சொன்னீங்க இந்த பாட்டை. ஆமாம், ஆனால் சிலபஸில் வரல. அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டேன். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது, திரும்பி வர வேண்டியது. இதுக்கு ரிலேட்டடாக இருக்குல்ல. இரவும் நிலவும் தொடரட்டுமே அப்படின்னு சொல்லும்போது இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து அதை ரிலேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருந்தது. அதுவும் கவிஞருடைய வரிகள் தான். கண்ணதாசனின் பொன் வரிகள் அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவர் சரித்திரத்திலே. அவருடைய பெயர் வந்து பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்களில் எவ்வளவு நுணுக்கமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், எவ்வளவு சிறப்பான விஷயங்களை எல்லாம் பற்றி பேசியிருக்கிறார், மற்றவர்கள் சொல்லாததெல்லாம் என்ன சொல்லியிருக்காருங்கிறத எடுத்து அதை வந்து பிரபலப்படுத்தி கொண்டிருக்கும் நமது இசைக்கவி ரமணன் அவர்கள் வந்து ரொம்ப அவருக்கு கண்ணதாசன் விருதுன்னு எதாவது கொடுத்தா அது இவருக்கு தான் கொடுக்கணும். அது கொடுத்துட்டாங்களா? இவர் சொன்ன பாட்டு அன்னைக்கு நாங்கள் முதல் முறையாக சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இது என்ன, நம்ம சாணக்கிய பாம்பே சாணக்கிய நாடக பார்க்கறதுக்காக வந்தேன் நான். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் அவசரமாக நான் போக வேண்டியதாக இருந்ததுனால வெளியில் வந்தால் இவர் கேன்டீனில் நாரதகான சபா அந்த கேன்டீனில் உட்காந்துருக்கார். அப்படி தப்பிக்க விடலாமா நம்ம? அதனால் போய் அவர் கூட பேச்சு கொடுத்தேன். கண்ணதாசன் சொன்னோடனே அவருக்கு முதல்ல நினைவுக்கு வந்தது இந்த பாட்டு தான். இப்போ அவர் சொன்னார் பாருங்க,
இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இதை வந்து என்னுடைய குருநாதர் அழகாக சொல்லுவார். ஒரு நல்ல கப்பல் பார்த்தாருன்னா, தே ஆர் நாட் டூ இன் ஒன், ஐ சே தே ஆர் ஒன் இன் டூன்னு. இருவர் என்பதே இல்லை இனி நான் ஒருவர் என்பதே உண்மை. பாதி கண்ணை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம், காலை என்பதே துன்பம் இனிமேல், அப்படி தானே வரும், பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம், காலை என்பதே துன்பம். அவ்வளோதான். அதுக்காக பாடல நான் இதை. அடுத்த ஸ்டான்ஸா தான் ஒரு கலிங்கத்து பரணி ஒன்று இருக்கு. அதாவது ஆடை இதுவென நிலவினை எடுத்து ஆனந்த மயக்கம். நிலவுங்கிற சொல்லுக்கு நிலான்னு ஒரு பொருள், நில ஒளின்னு இன்னொரு பொருள். கலிங்கத்து பரணியில் அவர் சொல்கிறார், கதவை தட்டும் பொழுது அவள் வந்து மயக்கத்தில் இருக்கிறதுனால நிலவினுடைய ஒளியை தன்னுடைய ஆடை என்று நினைத்து அதை எடுத்து போர்த்தி கொண்டு கதவை திறக்க முற்படுகிறாள் அப்படின்னு இருக்கு. ஆடை இதுவென நிலவினை எடுக்கும் ஆனந்த மயக்கம், அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம், காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து தவிப்பதென்பது கவிதையின் விளக்கு. நடாது, காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து தவிப்பதென்பது கவிதையின் விளக்கு. முடிஞ்சு போச்சு. எப்படா இதுக்கப்புறம் முடிக்க முடியும்? அதுவும் சிறப்பாக எப்படி முடிக்க முடியும்? அதுக்கு கவிஞரே சொல்றார், கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சம், கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சம். அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை அழைப்பதற்கு வாய்ப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி இந்த பாடலை அன்றைக்கி பாடி காமிச்சேன், கேன்டீனில் பேசின்னு இருந்தோம் 2 பேரும் நாடகான சபாவில். அடுத்து இவர் எடுத்திருக்கக்கூடிய பாடல் இந்த 108 நிகழ்ச்சிகளிலும் வராத ஒரு பாடல். அப்படி ஒன்று இருக்க முடியுமான்னு கூட ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. வராத ஒரு பாடல். சொல்லு. கை கொடுத்தது சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, குலுங்க குலுங்க சிரிக்கும் சிரிப்பில் இவள் ஒரு பாப்பா, குலுங்க குலுங்க சிரிக்கும் சிரிப்பில் இவள் ஒரு பாப்பா, குலுங்க குலுங்க சிரிக்கும் சிரிப்பில் இவள் ஒரு பாப்பா. அந்த சிரிப்பு ஹாஸ்ய ரசம், நவரசத்தில் ஒன்று நகைச்சுவை, ஹாஸ்யம்னு சொல்லுவாங்க. அதில் என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தா நிறைய இருக்குது. அதுலேயும் அவர் நகைச்சுவை வந்து ரொம்ப ஜாஸ்தி, உணர்வு ஜாஸ்தி கவிஞருக்கு. அவர் சாதாரணமாக பேசும்போதே ரொம்ப நிறைய ஜோக் அடித்து தான் பேசுவார், நகைச்சுவாக தான் ரொம்ப பேசுவார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் வந்து சிரிப்புன்ற வரக்கூடிய பாடல்கள்னு பார்த்தாக்க இது ஒன்று. அப்புறமா இன்னொரு பாடல் கூட நான் தேர்ந்தெடுத்துக்கேன். அடுத்தது சொல்லுவார், ஐயா சொல்லுவார். அது இந்த பாட்டு கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையமைப்பு, 1964, எத்தனை வருஷங்களுக்கு முன்னால் இருக்கிற பாட்டு. எல்லாரேஸ்வரி குழுவினர் பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. இது ரொம்ப அற்புதமான ஒரு வெளிப்பாடு. ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க, அந்த கேரக்டரை சொல்கிறாங்க, ஒரு கேரக்டர் ஸ்கெட்சே அவர் கொடுப்பார். இது இன்னும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதே படத்தில் இன்னொரு பாட்டு வருது, 1000ல் ஒருத்தி அம்மா நீ வருது இல்லை, அதில் அந்த சாவித்திரி கேரக்டரை பிரமாதமாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். எப்படி ஒரு சின்ன சின்ன சொற்கள் தான். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா. சரிதான ரத்னஜி? அவ்வளோதான். பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா, 1000ல் ஒரு, முடிஞ்சு போச்சு. அது அவருக்கே. இப்போ கர்ணனில் எடுத்தீங்கன்னா, கர்ணன் கேரக்டர் 4 வரியில் சொல்லிட்டு போ, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர் வழி ஏற்றாயடா, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அது மாதிரி சொல்லியிருப்பார். இதில் இன்னும் விவரமாக அந்த தோழிகள்லாம் சேர்ந்து பாடுற மாதிரி இருக்கும்.
வெகுளி அவ, தெரியாது. ஆனால் ஒரு வயது வந்த பெண் வந்து வெகுளியாக இருப்பது என்பது இந்த உலகத்தில் வந்து ரொம்ப விபரீதமான ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறார். சிரித்தால் என்ன நடந்தால், என்ன பார்த்தால் என்ன கோபம். இது அவ சார்பில் இந்த தோழிகள் பாடுறாங்க. சிரித்தால் என்ன நடந்தால், என்ன பார்த்தால் என்ன கோபம், பட்டால் என்ன தொட்டால் என்ன கெட்டால் தானே பாவம் அப்படிங்கிறார். அவர் சாதாரணமாக எல்லாருக்கூடையும் பழகுது இல்லை. அதுக்கு கண்ணதாசனுடைய டிஃபென்ஸ், பட்டால் என்ன தொட்டால் என்ன கெட்டால் தானே பாவம். அதுக்கு அந்த தோழிகள் என்ன சில பேர் பாரு, கொடிய காட்டுப்புலி அலையும் பூமி இதில் வெள்ளாடெங்கே வாழும், படித்து படித்து சொல்லி எடுத்து கொடுத்தும் அதை அறிந்தாள் இல்லையே பாவம், குலுங்க குலுங்க சிரிக்கும் சிரிப்பில் இவள் ஒரு பாப்பா, குறும்பு மொழி. அதான் உண்மை சொல்லும் பெண்ணை என்றும் உள்ளம் காவல் கொள்ளும், கள்ளம் சொல்லும் நெஞ்சை அந்த தெய்வம் கேட்டுக்கொள்ளும். சரியா? இது ஓகே. இதில் குழப்பம் இருக்கு. நானும் 10-12 தளங்களில் பார்த்தேன். லிரிக்ஸில் ஒரு குழப்பம் இருக்கு. ஆனால் அடுத்ததில் குழப்பம் இல்லை. பனையின் கீழிருந்து பாலை குடித்தாலும் பனையே பின்னால் பேசுங்கிறார். பனைமரத்தடியில் பாலை குடிப்பானே அப்படின்னா கண்ணாசம் ஒருபடி மேலே போய் இந்த பனைமரமே அதை பற்றி பேசுமா. அவன் வந்து இங்கே உட்காந்துருந்தான் தெரியுமா அப்படின்னுமா. அவன் கல்லு தான் குடிச்சான். என் நிழலில் தான் உட்காந்துருந்தான், அவன் இங்கே தான் குடித்தான். பால் குடித்தான்ற செய்தியை பனைமரம் சொல்லாதான். என் நிழலில் அவன் குடித்தாங்கிறது மாதிரி அப்படி இருக்கும் உலகம். இதில் நீ வந்து இப்படி விவரம் இல்லாமல் இருக்கலாமான்ட்டு. அது எப்படி சொல்கிறார்? உதவி இல்லாதவரின் நிழலை மீதித்தாலும் உலகம் ஒன்றாயேசுங்கிற. பனையின் கீழிருந்து பாலை குடித்தாலும் பனையே பின்னால் பேசும், உதவி இல்லாதவர் நிழலை மிதித்தாலும் உலகம் ஒன்றாய் ஏசும் அப்படிங்கிறார். இது அருமையான பாட்டு. கேரக்டரைசேஷனை வந்து ரொம்ப சுலபமாக எளிய வார்த்தைகளில் சொல்லக்கூடிய ஒரு பாட்டை 108வது நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக எடுத்துக்கொண்டு வந்த ஐயாவுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிப்போம். அடுத்து இவர் சொல்கிறது வந்து சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, ஆண்டவன் கட்டளை. சந்திரபாபு அவரோட ஓன் வாய்ஸ். ஆமாம். சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. அதுதான். இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பாடல் திரட்டில் ஔவையார் பாட்டு ஒன்று இருக்கு. ஒருத்தனை ஒரு புகழணும்னா சரி, ஒருத்தனுடைய கவிதையை புகழறதுக்கு என்ன வந்து அளவுகோல் ஔவையார் பாட்டில் இருக்கு. ஆளை கொடுத்து செட்டப் பண்ணணுன்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஆஹான்னுவானுங்களா அதை பார்த்து. விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும். இங்கே விரகர்னா துட்டு கொடுத்து வச்சுருக்கோமே அவங்க 2 பேரை விட்டு புகழ சொல்லணும். என்ன? அப்புறம் விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். இந்த கவிஞருக்கு கவிதை இருக்கோ சந்தம் இருக்கோ தெரியாது, விரலெல்லாம் மோதிரம். நமக்கு ஒன்றும் கிடையாதுப்பா, கவிதையே இல்லையே. விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். அப்படி இருந்தா அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அது விஷமா இருந்தாலும் சரி, கசப்பா இருந்தாலும் சரி, அது நன்று அப்படிங்கிற. எப்படி இருக்கு பாருங்க, இந்த பாட்டுக்கு அவ்வளோ பொருத்தமா இருக்கு. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது, தல்லல் சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு. டைம் வந்தாச்சு. கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. எந்த கட்சியா இருந்தாலும் சார், எலெக்ஷன் டயத்தில் இந்த பாட்டெல்லாம் பாடாதீங்க சார். எலெக்ஷன் நடக்கும்போது இதே தேனாம்பேட்டை மைதானத்தில் சர்வ கட்சி கூட்டம், ராம்ஜி இதை கேளுங்க, சர்வ கட்சி கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. எல்லா கட்சியிலேருந்து வந்து அப்போ பேசுவாங்க, இப்போ அது வாய்ப்பே இல்லை. அந்த கட்சி கூட்டம் கூட்டின வரைக்கும் ஓகே தான்.
அதில் பேச ஜெயகாந்தன்னு கூப்பிடலாமா? கூப்பிட்டாங்க. நம்ம அண்ணன் ஒரு வார்த்தை தான் பேசினார், அப்புறம் மேடை காலி ஆயிடுச்சு. என்ன பேசினார்னா, நாட்டை சுரண்டி மக்களை ஏமாற்றி வயிறு வளர்க்கும் புல்லர்கள், உளுத்தர்கள், திருடர்கள் எங்கும் உண்டு, இதோ இந்த மேடையிலும் உண்டு. மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. காசை எடுத்து நீட்டு, கழுத பாடும் பாட்டு, ஆசை வார்த்தை காட்டு, உனக்கும் கூட ஓட்டு. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. உள்ள பணத்தை பூட்டி வச்சு வள்ளல் வேஷம் போடு, ஒளிஞ்சு மறைஞ்சு ஆட்டம் போட்டு உத்தமன் போல் பேசு. பியூட்டிஃபுல். உள்ள பணத்தை பூட்டி வச்சு வள்ளல் வேஷம் போடு, ஒளிஞ்சு மறைஞ்சு ஆட்டம் போட்டு உத்தமன் போல் பேசு. நல்ல கணக்க மாத்தி கள்ள கணக்க ஏத்தி, நல்ல நேரம் பார்த்து நண்பனை ஏமாத்து. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. அப்ப இந்த பாட்டு இவர் தான் பார்க்க எடுத்துட்டு வந்தாரு, நான் பாடினேன். அவ்வளோ கவிஞர் எழுதினதை நான் ஞாபகப்படுத்தினேன், நானா எழுதினேன். அழகு. அடுத்த பாட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, சொன்னப்பறம் நான் பாடுறேன். ஆமாம்மா. அதாவது சோகம் கருணை ரெண்டும் சேர்ந்த ஒரு பாடல். ராஜபாட் ரங்கத்துறை படத்தில் அம்மம்மா தம்பி என்று நம்பி, அது முதல்ல ட்ரெயினில் வந்து தம்பியை கூட்டிகிட்டு வரும்போது, பிச்சை எடுத்துகிட்டு வரும்போது அந்த பாட்டை பாடுவார். அப்புறம் பின்னால் வந்து ஒரே ஒரு நிமிஷம், அப்படி இந்த ட்ரெயினில் முதல்ல வர்றாங்கல்ல, அதில் அந்த தம்பி இருக்கார்ல, அந்த தம்பி தான் அது அவங்க உட்காந்துருக்கார். வசனகர்த்தா பாலமுருகனுடைய மகன் பூபதி ராஜா அவர்கள் தெலுங்கு திரைப்பட உலகத்தில் அவர் பெரிய திரைக்கதை, அவரோட சேர்ந்து நீங்கள் நடத்திய இந்த நிகழ்ச்சி, கண்ணதாசன் நிகழ்ச்சி வந்து இருக்கிறதுலே தி பெஸ்ட்னு எனக்கு ஒரு ரசிகர் சொன்னார். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு பெஸ்ட்டு வந்து இவரோட நிகழ்ச்சி தான் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி, இவர் தான் என்னுடைய மைத்துனர் தான் சொன்னார். அவர் தான் எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டு அதை வந்து வேல்யூவேஷன்லாம் கொடுப்பாரு. இது இது நல்லா இருக்குது, இது இது போர் அடிக்குதுலாம் சொல்லுவார். சரி சரி விட்டுருங்க, ரொம்ப பேச இல்லை இல்லை, நான் எலெக்ஷன் வேறு கிட்ட வருது, நான் ரொம்ப உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ராஜபாட் ரங்கத்தோட படம் வந்து நான் நிறைய தரம் பார்த்துருக்கேன். எத்தனை தரம்னு கணக்கு இல்லை, அது எப்படியும் ஒரு 20-30 தரத்துக்கு மேலே பார்த்துருப்பேன். ஏன்னா கிருஷ்ணவேணி தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆச்சு, பக்கத்தில் தான் எங்கள் வீடு டி நகரில். அதனால் போர் அடித்தா ராஜபாட் ரங்கத்தோட போகலாம் வாடான்னு சொல்லி எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருந்தார் எங்கள் தெருவிலேயே. அவர் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி கூப்பிடுவார், நைட் ஷோ போகலாமா ஈவினிங் ஷோ போகலாமான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போயிடுவார். ராஜபாட் ரங்கத்தோட படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதில் வந்து அந்த விருத்தமாக ஒரு பாடல் ஒன்று வரும், அது வந்து சங்கராபரண ராகத்தில் வரும். அதை வந்து பாடும்போது சிவாஜி கணேசன் வந்து அந்த உண்மையிலேயே பாடுறவங்களுக்கெல்லாம் அந்த தொண்டையில் இருக்கிற அந்த எலும்பு எப்படி அசையுமோ அதை அப்படியே பண்ணுவார் சிவாஜி. நான் அந்த இடத்துல ஒரு தடவையும் எழுந்து கை தட்டுவேன். என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? பாடுங்களேன் ரெண்டு பேரும். அது வந்து நாளை போகாமல் நான் இருப்பேனோ, நாளை போகாமல் நான் இருப்பேனோ, நாளை போகாமல் நான். அந்த நந்தனார் வந்து நாளை திருநாளை போவார்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிடுவார். வி.கே. ராமசாமி வந்து அந்த இதுவாக ஆண்டை வருவார். அவர் வந்து நீ இதை விளைச்சிட்டு தான் போ, இதெல்லாம் அறுவடை பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி சொல்லுவார். இறைவனுடைய திருவருளால் அது ராவ முளைச்சிரும், காலையில் எல்லாத்தையும் இது பண்ணிடுவார். அவர் இந்த திருநாளை போவார் சரித்திரம். அது நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது, இந்த தொண்டை மூமெண்ட் வந்து அது யாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியாது. டிஎம்எஸ்கே அப்படி ஆயிருக்குமான்னு தெரியல எனக்கு, சிவாஜி காட்சி. அந்த படத்துலேருந்து ஒரு அருமையான இன்னொரு அருமையான பாட்டை இப்போ
சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அதை எடுத்தீங்க சொல்லுங்கள். இல்லை, அது வந்து அந்த அவருடைய அந்த அந்த கண்ணதாசனுடைய என்ன பாவத்தில் எழுதினாரோ அதை வந்து எக்ஸ்பிரஷன்லேயும் சிவாஜி கணேசன் அழகாக வெளிப்படுத்துவார். டிஎம்எஸ் உடைய வாய்ஸ் அது அப்படியே வந்து அந்த பாட்டை வந்து அவ்வளோ பாவமாக பாடுவார். இது 3 பேரில் அந்த இடத்துல வந்து கண்ணதாசன், டிஎம்எஸ், சிவாஜி இவங்க 3 பேருக்கும் ஒரு போட்டி வச்சா அதில் யார் ஜெயிப்பாங்க, யார் ஜெயிச்சாங்க அன்றைக்கி அந்த படத்தில் அந்த பாட்டில்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி வரைக்கும் சொல்ல முடியாது. கொடியை செய்தது மாதிரி தான். ஆமாம். இல்லை, அது அந்த அம்மம்மா தம்பி என்று நம்பி இருக்க அதில் வந்து அந்த அந்த எக்ஸ்பிரஷன், அந்த பாவம், அந்த நடிப்பு, அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றா, இசை எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது அருமை. பூபதி, ஒரு 2-3 நாள் முன்னால் வீரமணி ராஜு வீட்டுக்கு வந்திருந்தார். வேறு ஏதோ விஷயம், சிங்கப்பூர் போகிறோம், 2 பேரும் சேர்ந்து போகிறோம். அப்போது அதை பற்றி பேசுகிறதுக்காக வந்தவர் கண்ணதாசனில் இறங்கிட்டார். இறங்கி இந்த பாட்டு கம்போசிங் போது அவர் இருந்திருக்கார். வீரமணி கூட்டிகிட்டு போயிருக்கார். அவர் சிவாஜி இருந்தார் கம்போசிங் போது. சிவாஜி, விஸ்வநாதன்லாம் இருந்திருக்காரு. இவரும் கூட இருந்து அதை டிஎம்எஸும் இருந்திருக்காரு. அதை பார்த்துருக்காரு. ஒரு தகவல் எனக்கு இதில் சொன்னார். இந்த ராமன் நாடகத்தில் 3 தமிழ், என்ன அது 3-4 பேருன்னா கண்ணா சும்மாரா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதனுக்கு விளக்கி சொன்னாராம். அப்போ சிவாஜியும் சிரிச்சுக்கிட்டே விஸ்வநாதனை கடிஞ்சு கொண்டது அதெல்லாம் சொன்னார். இதில் அந்த நடுவில் ஒரு விருத்தமாக வருதில்ல, கையில் வைத்து காத்திருந்தால், அதை டிஎம்எஸ் பாடி காமிச்சாராம். இது நடுவில் இப்படி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சிவாஜி சொன்னாராம். இதுதான் டியூன், அம்மம்மா தம்பி என்று வாசிச்சுட்டு இந்த இந்த ராகத்தில் எப்படி வைக்கலாம் அப்படின்னுட்டு அது வந்து டிஎம்எஸ்ஸே பண்ணி காமிச்சாராம். அப்புறம் வந்து கண்ணதாசன் அதுக்கு எழுதினாராம். அது மாதிரி நிறைய அதை பற்றி சொன்னார். எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காது, எத்தனை முறை இந்த பாட்டை கேட்டாலும் சரி, பாடி பார்த்தாலும், பாட தெரியாதவங்க பாடினாலும் நல்லா தான் இருக்கும் இந்த பாட்டு. நீங்கள் பாடுங்க. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான், அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு, இதில் சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. அது நாடகமா இது நாடகமா, அது நாடகமா இது நாடகமா, இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சமல்லவே, நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லையே அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். அப்போ இது முடிஞ்சோன்ன டைரக்டர் திரும்ப இந்த சிச்சுவேஷன் சொல்கிறாராம் பூபதி. இது வீரமணி 1 மணி நேரம் எனக்கு விவரித்து சொன்னார். இப்படி இருக்குன்னு. ஆஹா சரி எழுதிக்க. தங்கு என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி, அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது,
அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. அது பாசமன்றோ இது வேஷமன்றோ, அது பாசமன்றோ இது வேஷமன்றோ. அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவோ, இந்த ராஜ பாட்டு ரங்கதுரை ஏழை அல்லவோ. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். இல்லை, இப்போ இவர் சொன்ன மாதிரி இவங்களை பிரிக்கவே முடியாது. சிவாஜி, கண்ணதாசன், விஸ்வநாதன், டிஎம்எஸ் 4 பேரும் ஒன்றா தானே தெரியுது. பிரிச்சே நம்ம பார்க்க முடியல அது மாதிரி. ஆமாம் ஆமாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் நடிகர் திலகம் கடைசியில் அந்த பாட்டை தானே எழுதி தானே இசையமைத்து தானே பாடினதை மாதிரி பண்ணிட்டு ஒரு அநியாயம் பண்ணிட்டு போவார் பாருங்க. அதுவும் உண்மை தானே. நடிகர் திலகம் சொல்கிறேன். அவர் அது நடித்து காட்டும் பொழுது இல்லை, அவர் வாயை சேர்க்கும் போது டிஎம்எஸ் காணாமல் போயிடுறாரு. உசுர கொடுத்து பாடிருப்பார் டிஎம்எஸ். அவர் இருக்க இடமே தெரியாது. இவரே பாடுற மாதிரி தெரியும் நமக்கு ஸ்க்ரீனில். அது அந்த நடிப்பு வந்து அது அவருக்கு தான் ஸ்பெஷல். அது அடுத்த பாட்டு சொல்லு. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, இந்த காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. இது வந்து அந்த அந்த ஒரு அந்த டா போட்டு வர பாட்டு வந்து ஒரு 10-15 பாட்டு கவிஞர் இருக்குது. அதில் வந்து இது ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு. நிறைய பாட்டில் டா வரும், போடா வாடாலாம் நிறைய வரும். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அடுத்து அதையும் சொல்லியிருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து சொல்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி யாரை நம்பி நான் பிறந்தேன் வந்து அந்த சிவாஜி கணேசன் அந்த படத்தில் வயசான காலத்தில் பிள்ளைங்கள்லாம் தன்னை விட்டு போயிட்டாங்க, தான் தனியாக இருக்கோன்னும் போது உங்கள் யாரையும் நம்பி நான் பிறக்கலன்னு சொல்லி பாடுவார். அதில் அந்த அந்த நேரத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் அங்கே எடுபடும். வாடா போடலாம் கவிதையில் வரலாமான்னா வரலாம். அது வந்து அந்த கதாபாத்திரத்தை பொறுத்து இருக்கு. அந்த கேரக்டர் அந்த நேரத்தில் அப்படி பாடினாதான் நல்லா இருக்கும். ஆமாம், அருமை, நல்லா சொன்னார். அது தேசம் வைத்து இழந்தான், சிறியர் செய்கை செய்தான். நடுவில் என்ன போடுறது, பாரதிய சிச்சி அப்படின்னு போட்டார். அது கவிதையில் வரலான்னா அது வந்தனால் தான் கவிதைன்னார். கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்து இழத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேசம் வைத்து இழந்தான், சிச்சி சிறியர் செய்கை செய்தான். அந்த சிச்சியில் தான் கவிதையே இருக்கு, மொத்த கவிதை. அது மாதிரி தான் போனால் போகட்டும் போடா, அது மாதிரி தான் அடி போடி பைத்தியக்காரி, அது மாதிரி தான் வந்து ஏன் பிறந்தாய் மகனே, அது மாதிரி தான் இந்த யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. அப்படி அது ஒரு கம்பீரம் இருக்கும். ஆமாம், அந்த கம்பீரத்தை வந்து அவர் நடிகர் திலகம் கொண்டு வருவார். அந்த கம்பீரத்தை வந்து அந்த எழுத்தில் வந்து இவர் கொடுப்பார். கண்ணதாசன் அதை எழுத்தில் கம்பீரத்தை கொடுப்பார், அவர் அதை வந்து நடிப்பில் கொடுப்பார். இது ரெண்டையும் சேர்த்து குரலில் வந்து டிஎம்எஸ் கொடுப்பார். அது மெட்டில் எம்எஸ்வி அதை வந்து பண்ணிடுவார். அதை இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய காம்பினேஷன் சார். அது காம்பினேஷன். ஆமாம், கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதை, விஸ்வநாதன் இசையமைப்பு, டிஎம்எஸ் குரல், சிவாஜி கணேசன் நடிப்பு, இதனாலும் சேர்ந்துன்னா அது வந்து சூப்பர் ஹிட்டு அந்த பாட்டு. எவ்வளோ பாட்டு அது மாதிரி. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா இன்றைக்கி நீங்கள் இந்த பாட்டெல்லாம் எடுத்திருக்கீங்க. இதுக்கு வசனம் எழுதின பாலமுருகன் ஐயா, ஆமாம், அவருடைய மகன் பூபதியும் மகள் கற்பகம் அவர்களும் மருமகன் இளங்கோக்குமணனும் இந்த நிகழ்ச்சியில் இப்படி உட்கார்ந்துருப்பது ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. நிறைய படங்கள் அவருக்கு வசனம் எழுதியிருக்காரு. அவர் டைட்டிலெல்லாம் எப்போதுமே அவர் பேர் தான் வரும், வசனம் அப்படின்னு போட்டு வரும். இந்த யாரை நம்பி தெலுங்குல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. தெலுங்குல அவர் திரைக்கதை ஆசிரியர் 30 ஆண்டுகளாக. அதுவும் சிரஞ்சீவியில தொட்டு இப்போ பவன் கல்யாண் என்ன வெங்கடேஷனே எல்லாரும் இளைய தலைமுறை கூட அவர் வசனங்கள் எழுதிட்டு இருக்காரு. வெரி குட், வெரி குட், அருமை. சுந்தர தெலுங்கினில் வசனம் திரைக்கதை, ஸ்க்ரீன் பிளே அண்ட்
டைலாக்ஸ் அவர் தான் சொல்கிறார். இப்போ இந்த யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க இந்த சுச்சுவேஷன்லேருந்து வந்த பாடல். இதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா கம்பராமாயணத்தில் ஒன்று இருக்குது. அதே ராவணன் தான். அவன் வந்து என்னென்னவோ அட்வைஸ் பண்ணி பார்க்கும் பொழுதும் அவர் கேட்கலை. ஒரு பதில் சொல்கிறார், ஏய் நான் உங்களை நம்பி இல்லைடா, நான் இந்த எனிமிட்டி நெடும் பகை தேடிக்கொண்டேன்கிறார். இந்த எனிமிட்டி இருக்குல்ல, இந்த பகையை நான் என்னை வச்சே சம்பாதிச்சுக்கிட்டேன். நீங்கள் யாரும் இல்லை, முன்னையோர் இறந்தார் எல்லாம் இப்பகை முடிப்பர் என்றும். முன்னாடி இத்தனை பேர் இருந்தீங்க, இப்போ இறந்து போயிட்டாங்க, இவங்களாம் ஜெயிச்சிருவாங்கன்ற நினைப்பில் நான் இதை செய்யலை. பின்னையோர் நின்றார் எல்லாம் வென்றனர் பெயர்வர் என்று பெயர் கூட நிற்கிறீங்களே, எத்தனை பேர் நிற்கிறீங்க, நீங்களாம் ராமனை ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் நான் இல்லை. உன்னை நீ அவரை வென்று தருதி என்று உணர்ந்து மன்று. பையனை அனுப்புகிறார், நீ வந்து அவர் போய் ஜெயிச்சுட்டு வருவேன் அந்த நம்பிக்கையில் இல்லை. என்னையே நோக்கி யான் என் நெடும் பகை தேடிக்கொண்டேன்கிறான் ராமன். என்னையே நோக்கி யான் என் நெடும் பகை தேடிக்கொண்டேன். அது கவிஞருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. 57 வருஷம் ஆச்சு இந்த படத்தை நான் பார்த்தேன். 68 வெளியில் வந்த படம். நங்கநல்லூர் கணேஷ்னு ஒரு டென்ட்டில் குளத்தங்கரையில் ஒரு கொட்டாய் இருந்தது. நங்கநல்லூர்காரங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதுதான் அங்கே பார்த்தது. 4 இன்டர்வல், என்ன ஒரு ப்ரொஜெக்டர். ஸோ குளத்திலே தண்ணி இல்லே கொக்கும் இல்லே மீனும் இல்லே, குளத்திலே தண்ணி இல்லே கொக்கும் இல்லே மீனும் இல்லே, பெட்டியிலே பணமில்லே பெத்த புள்ளே சொந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. பல மிடில் கிளாஸ் வீட்டில் அப்பப்போ வர வரிகள் இது. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. முடிக்கணுமே, எப்படி முடிப்பார்? நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. எப்படி தெளிவாக? வயசான காலம், வாழ்வின் மாலை பொழுதுல இருக்கிற ஒருவன், அவனுக்கு இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இளைஞனுக்கு என்ன இருக்கணுமோ அதுதான் அவனுக்கும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கணும் அப்படின்ட்டு அந்த தெளிவு இருக்கணும். ஈவினிங் ஆஃப் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையினுடைய மாலை பொழுதுல உன் சித்தத்தில் சின்ன கீறல் கூட இருக்கக்கூடாது. யுவர் கான்ஷியஸ்னஸ் மஸ்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ரிக்ரெட்ஸ். அதை சொல்றார். இங்கே அப்படி ஒருத்தர் வந்திருக்கார். ராஜன் சார் இருக்கீங்களா? கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கார் ராஜன் சார். இது இருக்கார், கை காட்டார். அவருக்கு 80 தாண்டி இப்போ 10-15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அது மாதிரி அவர் இன்னுமே அந்த அடுத்து என்ன செய்யலாம்ங்கிற துடிப்போடு இருப்பவன் தான் 80 வயதிலும் இளைஞன். போனதை எண்ணி புலம்புகிறவன் தான் 20 வயதிலும் கிழவன் என்பது அந்த மாதிரி வாசகங்களுக்கு உருவகமாக இருக்கக்கூடிய பெருந்தகை அவர். எவ்வளோ எளிமையாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அவர். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் சரியாக, நீ யார் நான் யார் போடா போ. ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தால் செல்வம் எல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன்
போங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. சிவாஜி விட மாட்டார் வாங்கடா வாங்க, டிஎம்எஸ் விட மாட்டார் வாங்கடா வாங்க. அப்படி என்ன அருமையான பாட்டை கொண்டு வந்தீங்க. இதில் பூபதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கற்பகத்தமாக மறக்காது இந்த காட்சி. அதான் 2 கை தட்டினா தான் ஓசைன்னு அவருக்கு அறிவுரை சொல்லுவாங்க. ஏண்டா ஒரு கை தட்டினால ஓசை வரும்டா, டப்பால் டப்பால் அடிச்சுக்குவார் சிவாஜி. பயங்கரமாக இருக்கும், அடிச்சுப்பார், நமக்கு வலிக்கும் இங்கே அந்த மாதிரி. கிருஷ்ணா இல்லை சொல்லக்கூடாது மேடை. சிவாஜி கணேசனை கிருஷ்ணன் புகழ்கிற அழகே அழகாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி அன்பிரிண்டபிள், எது மேடையில் சொல்ல முடியாது. அடுத்து அண்ணன் அதே மாதிரி அந்த சேம் அந்த வாடா போடா வாசகம் வரக்கூடிய இன்னொரு பாடல், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில். இது வந்து ரொம்ப ஒரு விரக்தியில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் ஒரு விரக்தியில் தான் எழுதினார்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தல, அப்போ ஒரு ஃபேமிலியில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்துக்கு அந்த ஒரு கேரக்டருக்கு அது வந்து ரொம்பவும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ரொம்ப அருமையான பாடல். கவியரசரை பற்றி நிறைய கதைகள், ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள், ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஆனால் அதில் பலவும் அதில் கட்டுக்கதைகள் தான். ஆமாம், அதில் இதுவும் ஒன்று. அண்ணாதுரை கண்ணதாசனுக்கு ஆயுள் முழுக்க ஒரு பணி இருக்குது. இது இல்லை, இது போய் இப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னு. இந்த அன்பு நடமாடும் கலைக்கூட மேன்னு இன்னும் மேலேயே வரலைங்க அந்த படம். அது ஜனவரியில் வந்தது. அப்படி வரிசையாக அந்த மாதிரி நிறைய சொல்லுவார் அவர் அது மாதிரி. ஆனால் இந்த சிச்சுவேஷன் எல்லாரும் பார்த்த சிச்சுவேஷன் தானே. எந்த வீட்லேயும் ஒரு கூட்டு குடும்பத்தில் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தான். ஒரு கவிஞன் என்பவன் ஒரு தனி மனிதனுடைய மனசாட்சியை தூண்டுபவனாகவும், ஒரு வீட்டில் நிலவ வேண்டிய மனசாட்சியின் குரலின் அதை நினைவுறுத்துபவனாகவும், ஒரு சமுதாயத்தினுடைய மனசாட்சியின் குரலாகவும் ஒரு சேர திகழ்கிறான். இதனால்தான் ஒரு அணிசேர் காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிலார்பாம் பாரதி. ஆனால் 1008 காவியங்கள் நீ படிச்சுக்கலாம், ஸ்டில் யூ cannot glean into the persona or psyche of a poet easily. அதனால் எனக்கு வந்து ரத்னாஜி நல்லா கவிதை எழுதுவாங்க, அவங்கள தெரியும் ஒன்றும் தெரியாது. என்ன தெரியும் நமக்கு? நம்ப முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. பாம்பரியும் பாம்பின் கால் அது வேற, பாம்புக்கு காலே கிடையாது கிடையாது. அதனால தான் பாம்பரியும் பாம்பின் கால். பாம்பு செவியும்பாங்க, செவியே கிடையாது, அதிர்வுகளை உணரும். கட்செவி, கட்செவி தான். மூதுரையில், ஔவையாருடைய மூதுரையில் ஒரு பாட்டு வரும். அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு அப்படிங்க. வறுமை அல்லது ஆபத்து காலம், அப்போ வந்து நம்ம விட்டு நீங்குபவர்கள் உண்மையான நட்போ உறவோ அல்ல. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத அன்போடு நிலைத்திருப்பவர்கள் கொட்டியும் ஆம்பலும், அது மாதிரி அவர்களே உண்மையான உறவுகள் அப்படிவாங்க. இந்த வாழ்க்கையில் மனித உறவுகளை காட்டிலும் மலினமான உறவுகள் இருக்கவே முடியாது. ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகம். எதிர்பார்ப்புகள் இருந்தால் 2 இருக்கும், ஏமாற்றும் இருக்கும், ஏமாற்றப்படுவதும் இருக்கும், ஏமாறுவதும் இருக்கும். விலங்குகளிடையே அது கிடையாது. அதனால் அப்படி ஔவையார் சொல்கிறாங்க. அதனால தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. மாஸ்டர்லி லைன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த உலகத்தினுடைய பாஷை வந்து காசு தான். என்னதான் நீங்கள் சொன்னாலும் சரி, காசு தான். அவரே கேட்குறாருல ஒரு, ஏன்னா இந்த கல்வியா செல்வமா வீரமா வருமே, அதில் கேட்பார், படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா. ஆமா, படித்தவன்லாம் ஏழை சொல்ல அம்பலம் ஏறுமான்னு கேட்ட காலம் போய் கவிஞர் வந்து படித்தவன் சொல்கிறதெல்லாம் சபையில் எடுபடுமா? ஆனால் பொருள் படைத்தவன் ஒரு பணக்காரன் வந்து அது சொல்லும் பொழுது சபை மீறுமா? எல்லாம் ஆமாம், அவன் கரெக்ட், எல்லாம் தெரிஞ்சு கரெக்ட் தான். அப்படி பாரதியாருக்கு அப்புறம் தானே வந்தார் அபிராம் பட்டர்மா. ஆமாம் கரெக்ட் தான் சார், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான்.
முன்னாடி எப்படி வர முடியும் அவரால் அப்படின்னு. ஆனால் இது ரெண்டையும் தாண்டி இன்னொன்று இருக்குன்றார். ஒரு குண்டாயிசம்னு ஒன்று வந்திருக்குல்ல, படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா அப்படின்ட்டார். திபுதிபுன்னு 4 பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, கண்ணதாசனாவது விஸ்வநாதனாவது எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிடுவோம். அதை சொல்கிறார், ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே, தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா, சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா. இதே சொன்னாதான் அவங்களுக்கு எடுபடுன்றதுக்காக அதை எடுத்து சொன்ன. சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா. மேனேஜ்மெண்ட், சோறு போட்டவன் யாரடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. அதுக்கப்புறம் வச்சாருங்க எல்லாரும் இதில் பொண்ணு எழுத்தில் பொறிச்சு வச்சுக்கணும், மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அதுக்கப்புறம் என்னத்தை சொல்றது பாட்டை, வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா. யார் வருவாங்க, யார் வருவாங்க. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏனடா. அப்புறம் எப்படி முடிப்பார் பாரு, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. இல்லையா? அதாவது உறவு என்பதா ஆனி பெசன்ட் சொல்லுவாங்க, மெம்பர்ஸ் ஆஃப் தி சேம் ஃபேமிலி do not necessarily live under the same roof. தானே உண்மை. உண்மையான உறவுகள் தானே பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும். எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மான்னு வரல, செல்ல கிளிகளாம் பள்ளியிலே. அது மாதிரி அருமையான 3 பாடல்களை இது மாதிரியான 3 பாடல்களை அடுத்தடுத்து கொண்டு வந்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு சிறப்பான கரவொலி தந்து அடுத்த பாட்டு சொன்னாலும் வெட்க மாட்டான். இது ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆச்சான்னு தெரியல, ஆனால் வார்த்தைகள் ஆணி அடித்த மாதிரி இருக்கும். அருமையா அருமை. கருத்துகள் அவ்வளோ ஆழமாக இருக்கும். சொன்னாலும் வெட்கமாடா பாட்டு கொஞ்சம் பாடுங்க. அவசியம் பாடுறேன். 1962 முத்து மண்டபம்னு ஒரு படம், எஸ் ராஜேந்திரன் சந்திரகாந்தா நடித்த படத்தில் இது வருது. கேவி மகாதேவன் இசையமைப்பில் டிஎம்எஸ் பாடியிருப்பார். என்னுடைய ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ் ஆஃப் கண்ணதாசன் இந்த பாட்டு. ஓஹோ, இந்த பாட்டை நீங்கள் கொண்டு வந்த காரணத்துக்காகவே உங்களுக்கு நான் ஒரு கும்பிடு போடுவேன், ஸ்பெஷல் கும்பிடு போடுவேன். அவ்வளோ பிரமாதமான ப்ரில்லியன்ட் பீஸ், சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் வச்சு பார்த்து. ஏன்னா எத்தனையோ கூட்டத்தில் நான் இதை கோட் பண்ணியிருக்கேன், இதில் வர சில வரிகளை கோட் பண்ணியிருக்கேன் நான். ஆனாலும் எனக்கு இன்னும் தீரலை, அந்த தாகம் தீரலை. எப்படி இருக்கான் அவன் நிலைமை? பணக்காரன், அவன்கிட்ட இல்லாதது எதுவும் இல்லை, நிம்மதியை தவிர. அவன் நடந்து வரும்போது பார்க்குறான், கிராமத்தில் இருக்கிற காட்சிகளை பார்க்குறான். படம் சொன்னாலும் வெட்கமடா சொல்லாவிட்டால் துக்கமடா. என்ன இந்த பேரடாக்ஸை யோசிச்சு பாருங்க. சொன்னால் வெக்கக்கேடு, சொல்லலைன்னா துக்கம் தாங்க முடியல. என்ன பண்ணுவீங்க? ஏறி குறையிறமா நடந்து பாடிட்டு போக வேண்டியது தான். சொன்னாலும் வெட்கமடா சொல்லாவிட்டால் துக்கமடா, துக்கமில்லாமல் வெட்கமில்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா. சொன்னாலும் வெட்கமடா. பொன்னோடு பொருள் படைத்தேன் பூவைக்கு நான் பூ முடித்தேன், பொன்னோடு பொருள் படைத்தேன் பூவைக்கு நான் பூ முடித்தேன், மன்னாதி மன்னனை போல் மாளிகையில் வாழுகிறேன்
இருந்தும் சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, துக்கமில்லாமல் வெட்கமில்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா, சொன்னாலும் வெட்கமடா. பாய் விரித்து படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகிறார், பாய் விரித்து படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகிறார். பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை, பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. ஏன்? கொஞ்சி வரும் கிளிகள் எல்லாம் கொடும் பாம்பாய் மாறுதடா. உறவு அப்படி. கொஞ்சி வரும் கிளிகள் எல்லாம் கொடும் பாம்பாய் மாறுதடா. எப்படியா? கொத்தி விட்டு புத்தனை போல் சத்தியமாய் வாழுதடா, கொத்தி விட்டு புத்தனை போல் சத்தியமாய் வாழுதடாங்கிற. கொஞ்சி வரும் கிளிகள் எல்லாம் கொடும் பாம்பாய் மாறுதடா, கொத்தி விட்டு புத்தனை போல் சத்தியமாய் வாழுதடா. இல்லாத மனிதருக்கு இல்லை என்னும் தொல்லையடா, இல்லாத மனிதருக்கு இல்லை என்னும் தொல்லையடா. உள்ளவர்க்கு வாழ்க்கையிலே உள்ளதெல்லாம் தொல்லையடா, சொன்னாலும் வெட்கமடா. என்ன வார்த்தைங்க இது? இல்லாத மனிதருக்கு இல்லை என்றும் இல்லை என்னும் தொல்லையடா, உள்ளவருக்கு வாழ்க்கையிலே உள்ளதெல்லாம் தொல்லையடான்றான். அன்னம் இல்லை என்றாலும் அமைதி கொண்ட மானிடனே, அன்னம் இல்லை என்றாலும் அமைதி கொண்ட மானிடனே, உன் வாழ்வை நினைக்கையிலே என் மனது தவிக்குதடா, உன் வாழ்வை நினைக்கையிலே என் மனது தவிக்குதடா. வண்ணமுத்து மண்டபமும் வைர நகை பஞ்சனையும், வண்ணமுத்து மண்டபமும் வைர நகை பஞ்சனையும் உன்னிடத்து நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாய், சொன்னாலும் வெட்கமடா. அருமை அருமை அருமை. உன்னை சொல்லி குற்றமில்லை. அடுத்தது அதே மாதிரி பாட்டு. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. சாரி, இப்போ இந்த பாட்டை பாடுவார். உங்களுக்கு ஏன் இவ்வளவு சொல்லி குற்றமில்லை பாடுங்க. நீ அழகா என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. அவர் சொல்றாரு, மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம். கண்ணதாசன் தன்னை பத்தி சொல்றார். மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம், மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். இது மனிதர்கள்ட்ட வச்சுக்கிட்டு இருந்தாரு. கவிஞனுக்கு இருக்கக்கூடிய உரிமை கடவுளை கேள்வி கேட்பது, கடவுளை திட்டுவதுங்கிறது. அந்த அன்பு இருந்தால் செய்யலாம், நமக்கு முடியாது. நமக்கு சாமின்னா பயம், அவருக்கு சாமின்னா ரொம்ப சமீபம், ரொம்ப பக்கத்தில். அதனால தான் இதை பண்ண. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. மயங்க வைத்த கன்னியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை, மயங்க வைத்த கன்னியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை, நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரம். எங்க போடுறாரு பாரு. இவருக்கு அவன் மேல காதல் ஏற்பட்டதுக்கு காரணம் கடவுள். அதனால இந்த கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் கடவுளே, முழுக்க முழுக்க கடவுளேங்கிறான் பாருங்க. இந்த டெக்னிக்கை நம்ம கத்துக்கணும். மயங்க வைத்த கன்னியர்க்கு மனம் முடிக்க இதயம், அது கடவுள் செயல்னு ஒத்துக்க முடியல கவிஞரால். நாங்கள் காதல் கொண்டோம், இப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா, அதையும் கடவுள் மேலே போட வேண்டித்தானே? இல்லை, அது இல்லை. அவளுக்கு மனசில் மனம் முடிக்க இதயம் இல்லை, ஆனால் நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரம் இல்லைன்னு கடவுளை திட்டுறான் பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கு.
ரொம்ப அழகு. ஒரு இடத்துல தான் நம்மளால் வந்து சோகத்தையே ரசிக்க முடியுது. இது அது மாதிரியான நேரம். நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. ஒரு சமாதானம். உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய். உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய். கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி. போட்டாம் பாருங்க. கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி. ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. சூப்பர். அடுத்து வர பாட்டு இந்த கவிதாலயா கிருஷ்ணன் வந்தாருன்னு வைங்களேன். இப்போ இந்த பாட்டெலாம் நான் செலக்ட் பண்ணினா நீங்கள் செலக்ட் பண்ணி உண்மையை அவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் தான் செலக்ட் பண்ணி. உங்களுக்கு கவிதாலயா கிருஷ்ணன் வருவாருங்கிறது தெரியாது. ஆனால் அவர் எப்போ வந்தாலும் கே பாலச்சந்தர் படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துடுது. அனுபவி ராஜா அனுபவியில் 1967 விஸ்வநாதன் இசையமைப்பில் டிஎம்எஸ் பாடியிருக்கிற ஒரு அருமையான பாடலை தேர்ந்தெடுத்திருப்பதன் மூலம் அவருடைய ரசனை என்னங்கிறது நமக்கு காட்டுறாரு ஹரிகேசன் நல்லூர்காரர். சொல்லுங்க, ஏன் இதை நீங்கள் எடுத்தீங்க? மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நடைமுறையாக இருக்கும், ப்ராக்டிக்கல். சீட்டு கணக்காக இங்கே வீட்டை கட்டி இருக்காக, வீட்டை கட்டி இருந்தாலும் சில பேர் ரோட்டு மேலே படுக்காங்க. அவ்வளோதான் அப்படின்னு அங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து வர்ற ஆள் அந்த அந்த ஸ்லாங்கில் எழுதுறாரு. ஆமாம், தூத்துக்குடி ஸ்லாங்கில் ஒரு பாடினா, ஒரு பாமரன் பாடினா எப்படி இருக்கும்? அவன் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் இப்போ தான் பார்க்குறான், பரம ஏழை. அவன் வந்து இங்கே மாட்டின்றான். இந்த நாகேஷ் தான் அந்த கேரக்டர், அவர் தான் பாடுறார். அதில் அந்த மெட்ராஸ் நல்ல மெட்ராஸில் வந்து இங்கே சரியாக தமிழ் பேச ஆளும் இல்லை, மெதுவாக போகிறவக யாரும் இல்லை, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணலே, அநியாயம் மாத்தாடியோ. என்ன சொல்றாரு? என்னன்னு சொல்றாரு? எங்கள் ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்னவாகும்? அருமை. ஒரு கிராமத்தானுக்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளந்தியான மனசு, அதுலேருந்து அவன் வந்து கருதாமலே வெளிப்படக்கூடிய நெய்யாண்டி, கர்வம் இல்லாத ஒரு மதர்ப்பு, எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டில் இருக்கும். அதனால் அவர் ஒரு காமெடியன். ஆமாம், காமெடி இருக்கும். நாகேஷ்ங்கிற ஒரு பெரிய காமெடி. ஸோ அந்த சாங்கில் ஏதாவது காமெடி இருக்கணும். ஆமாம். ஊரு கெட்டு போனதுக்கு மூர் மார்க்கெட்டு அடையாளம், நாடு கெட்டு போனதுக்கு மெட்ராஸ் நாகரிகம் அடையாளம். நம்ம ரசிக்கிறோம், கைதட்டுறோம். மறுநாள் வக்கீல் நோட்டீஸ் வந்துடுச்சு, கவிஞருக்கும் வந்துடுச்சு, கே பாலச்சந்தருக்கும் வந்துடுச்சு. ஆமாம், மூர் மார்க்கெட்லேருந்து எப்படி நீ சொல்லலாம் ஊர் கெட்டு போனதுக்கு மூர் மார்க்கெட் அடை. கேபி சொன்னார் என்கிட்ட இதை, இது மாதிரி கவிஞர்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே நான் கேட்டேன், என்ன கவிஞரே வந்துடுச்சா, அவங்களுக்கும் கல்யாண பத்திரிக்கை வந்துடுச்சா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னாரு. அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் கோர்ட்டில் அப்படி சமாளித்தாங்க சொன்னார் அவர். ஸோ அப்படிலாம் சீரியஸாக கண்ணாசன் பாட்டை எடுத்துக்கொண்ட காலம் உண்டு. வைக்கலால் கண்ணு குட்டி மாடி எப்போ போட்டுது, அது அந்த வார்த்தையை நான் கக்கத்தில் தூக்கி வச்சா கத்தலையே என்னது, அந்த பாஷை எப்படி வருது பாருங்க அவருக்கு சரளமாக. நான் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அப்போ உண்டு இல்லை, இந்த வைக்கலால் கண்ணுக்குட்டி வச்சுருப்பாங்க, நான் வரட்டாமா அப்படின்ட்டு எடுத்து இதை அப்படி வச்சுட்டு போவான், கக்கத்தில் வச்சுட்டு போவான். அது அப்படியே எழுதியிருக்காரு பாருங்க. நாகேஷ் சொன்னார், நாகேஷ் நீங்கள் உட்காருன்னாராம் கவிஞர் வந்து. ஐயா நான் போயிட்டுருக்கேன், எனக்கு ஷூட்டிங் இருக்குது, ஏ உன் பாட்டுக்கு தான் எழுதுறேன், உனக்கு தானே பாட்டு இதில் உட்காரு, நீ எழுதுங்க கவிஞரே, நான் உட்காரியா அப்படின்ட்டு. அப்போது பேசும்போது எனக்கு ஏதாவது சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு நீ ஆசைப்படுறேன்னு சொல்லு, இதெல்லாம் எழுதுறேன் அப்படின்னாராம். ஐயோ, அவர் சொல்லிட்டு நாகேஷ் கண்ணே கலங்கி போனார். நீங்கள் போய் என்கிட்ட பெரிய வார்த்தையெல்லாம் கேட்டீங்க, என்ன எழுதினாலும் நான் அதை நடிச்சிருவேன். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒன்று சொன்னார்னு சொன்னார். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்.
எல்லாரும் சேர்ந்து பண்ணால் நல்லா இருக்கும் இந்த பாட்டு. நம்ம எல்லாருமா? எல்லாரும் எல்லாரும் தான் இல்லை, எல்லாருக்கும் மெட்ராஸ் யார் வேண்டுமானாலும் பாடலாம் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்தவன் இந்த நாட்டிலே நானே அல்லவா. ஆமாம், அதனால பாடுங்க. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், இங்கே மெதுவா போறவக யாரும் இல்லே, இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லே, அம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணல்லே, அநியாயம் ஆத்தாடியோ. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், சீட்டு கட்டு கணக்காக இங்க வீட்டை கட்டி இருக்காக, வீட்டை கட்டி இருந்தாலும் சிலர் ரோட்டு மேல படுக்கா. எல்லாம் பீச் ரோட்ல. பட்டணத்து தெருக்களிலே ஆளு நிக்க ஒரு நிழல் இல்லையே, வெட்ட வேலி நிலம் இல்லையே, நெல்லு கொட்ட ஒரு இடம் இல்லையே, அடி சக்க வைக்கலால கண்ணு குட்டி மாடியப்ப போட்டுது, கக்கத்துல தூக்கி வச்ச கத்தலையே என்னது, ரொக்கத்துக்கு மதிப்பில்லையே, இங்கே வெக்கத்துக்கு வேலை இல்லையே. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், தேராட்டம் காரினிலே ரொம்ப திமிரோடு போறவரே, எங்க ஏரோட்டம் நின்னு போனா உங்க காரோட்டம் என்னவாகும், காத்து வாங்க பீச்சு பக்கம் காத்து நிற்கும் கூட்டமே, நேத்து வாங்கி போன காத்து என்ன ஆச்சு வீட்டிலே, கெட்டு போன புள்ளிகளா வாழ பட்டணத்தில் வந்தீகளா, கெட்டு போன புள்ளிகளா வாழ பட்டணத்தில் வந்தீங்களான்ட்டு அவருக்கு கிராமத்தான் நகரத்துக்கு மைக்ரேட் ஆனது ஞாபகம் வருது, உறுத்துது. பட்டணமும் கெட்டு போச்சு, பட்டிக்காடும் விட்டு போச்சு, பொட்டணத்தில் சோறு தின்னு பொழுது கழியுது, போகிற போக்க நினச்சோம்னா மனசை பிழியுது. கிராமத்தான் படுற மாதிரி இருக்கு. பழக்கமில்லா தோசைமடி புழுக தெரியலை, பஞ்சாயத்தை கூட்டி வச்சு அழுக தெரியலை, கலங்கி நின்னா கஞ்சி தண்ணி ஊற்ற முடியலை, இந்த கருமத்தை நீ நானும் மாற்ற முடியலை, பொட்டணத்தில் சோறு தின்னு பொழுது கழியுது, போகிற போக்க நினச்சோம்னா மனசை பிழியுது. இதை யார் பாட்டுன்னு கேட்கணும். கேட்டோன்னு நான் சொன்னோம், நானே ஐயா மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தீர்களா, நானே தான் கொண்டு வந்தேன்னு சொல்லணும். ஒரு ரூபாய் கேட்க மாட்டானுங்களே. இந்த மெட்ராஸ் நல்ல மெட்ராஸில் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் 50 வருடங்களுக்கு முன்னால் கவிஞர் பாடினது மெட்ராஸை பற்றி. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணலை, அநியாயம் மாத்தாடியெல்லாம் இன்றைக்கி அப்படியே இருக்குது. ஒருவேளை அவர் 50 வருஷத்தை தாண்டி இருக்க போகிற 2025-26 இருக்க போகிற சென்னையை அன்றைக்கே எழுதிட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. விஷன் அவருக்கு அந்த ஒரு தீர்க்க தரிசனம். ஆமாம், இப்போ இப்படி இருந்தால் இன்னும் மோசமாகுங்கிறத யோசிச்சு தான் அவர் எழுதியிருக்காரு. அவர் தனியே சொல்கிறார்ல, கவிஞன் யான் ஓர் கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது அப்படிங்கிறார். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது. காட்டு விலங்கும் கேட்டு மயங்கும் பாடல் எழுதி பழகிய நானே என் பாடலின் எதிரொலி கேட்டு மயங்குவதுண்டு இன்னுமென் சொல்ல அப்படிங்கிறார் அவர். எனது பாடலின் எதிரொலி கேட்டு மயங்குவதுண்டுங்கிறார். இப்போ நிறைவாக பாட்டுக்கு வந்துட்டு, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். பலே பாண்டி பாடுங்க, நீங்கள் பாடுங்க. இந்த பாட்டினுடைய சரணங்களுடைய ஆர்டரை மாற்றினா இன்னும் பொருத்தமாக இருக்கும். வாழ நினைத்தால் வாழலாம் பல்லவி பாடிட்டு, சரணம் கண்ணில் தெரியும் வண்ணப்பறவை கையில் கிடைத்தால் வாழலாம், அப்படி இருந்தால் நான் வாழ்வேன், இப்படி இருந்தால் நான் வாழ்வேன். முடியாது. எப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு காரணம் தேடுகிறீர்களோ
இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு ஆயுள் பிறந்துவிடும். எதற்கு ஆயுள் உண்டோ அதற்கு நோயும் உண்டு, மூப்பும் உண்டு, மரணமும் உண்டு, போயிடும். ஆனால் காரணம் இல்லாத கருணை என்பது எப்படி கடவுளின் இயல்போ, காரணம் இல்லாத களிப்பு நம்முடைய இயல்பு என்று மதர்போடு இருப்பது தான் மானிடத்தின் சிறப்பாக இருக்க முடியும். அதுதான் கண்ணதாசன் சொல்கின்ற தத்துவம் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அதை அப்படி இருந்தால் கிடையாது. பாரு, கண்ணை திறந்து பாரு, கீழே பாதை இருப்பது தெரியும். கண்ணை மூடிக்கிட்டே இல்லைன்னு என்ன அர்த்தம்? திறந்து பாரு, இருக்கும். பார்த்து நட. பாதை இருக்குன்றதுக்காக வானத்தை பார்த்து நடப்பியா? கவனமாக அக்கம் பக்கம் பார்த்து கீழே பார்த்து நட. அப்புறம் பார்த்தா கதவு திறக்கும், காட்சி தெரியும், கவலை தீரும், வாழலாம். அழகான பாட்டு. கண்ணில் இது எப்படி வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. அவர் கேட்கிறார், கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம், கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம், கன்னி இளமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம், வாழச் சொன்னால் வாழ்கிறேன் மனமாயில்லை வாழ்விலே, ஆழக்கடலில் தோணி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன். அப்படி வராது, அப்படி இருந்தால் வாழ முடியாது. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தோம் வாழ்கிறோம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. எனவே மக்களே, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். வேற எந்த காரணம்? ஒரு ஆள், ஒரு பொருள் அல்லது ஒரு சூழ்நிலை இதை மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக வைத்தால் அந்த மகிழ்ச்சி நசித்து போகும். நானே என் மகிழ்ச்சிக்கு காரணம், நானே களிப்பின் ஊற்று என்று இருந்தால் எந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இருக்குமோ, காரணமில்லாமல் தொடர்ந்து இருக்குமோ, அதற்கு மறுபெயர் தான் ஆனந்தம். காஸ்லெஸ் ஹாப்பினஸ் when it is continuous is called bliss. சரியா சரியா என்று சொல்லி ஒரு அறிவிப்போடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். இந்த மாதம் 29ஆம் தேதி ராஜ்கீழ்ப்பாக்கத்தில் இருக்கும் சனந்தா திருமண மண்டபத்தில் எங்களுடைய பாரதி யார் நாடகத்தின் 60வது நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. பார்த்தவர்களும் வரலாம், பார்க்காதவர்கள் அவசியம் வந்து கண்டு கழிக்கலாம். நீங்கள் பார்த்து ரசிக்கும்படியாகத்தான் இருக்கும். நேரம் கிடைத்தால் நானும் வருகிறேன் என்று ஐயாவும் சொல்லியிருக்கிறார். அவரும் இங்கே வரக்கூடும். உங்கள் அனைவரின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி, எவ்வளோ பிஸிங்கிறது, நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை காட்டிலும் பிஸி. இவர் எப்போ பார்த்தாலும் ரெக்கார்டிங் ஷூட்டிங்லேயே இருப்பார். கிட்டத்தட்ட 5600 நிகழ்ச்சிகள் ஒளிப்பதிவுகள் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ உழைப்பு என்பதை நீங்கள் பாருங்கள். நம்ம சொல்லும்போது சுலபமாக இருக்கிறது, ஆனால் அவர் நல்ல வார்த்தை சொல்லும்போது வாழ்க்கை சுலபமாகி விடுகிறது என்பதும் உண்மைதான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையானது வந்து ஃபீல் குட் ஃபேக்டர்ஸ் தேவை. அதில் முக்கியமான ஒரு நம்ம வீடு தேடி வந்து அன்றாடம் நமக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லுகிறார். இன்னும் உங்கள் அனைவரின் சார்பிலும் அவருக்கு நன்றியை கூறி சேவாலயா முரளி அவர்களை ஐயாவுக்கு மரியாதை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஐயா, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லிவிட்டு அப்புறம் நிறைவு. இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவர் வந்து இந்த அளவுக்கு கண்ணதாசனுடைய கவிதைகளில் வந்து ரொம்ப டீப்பாக போய் ஒரு பிஹெச்டியே பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு டாக்டரேட் கொடுக்கணும் அவருக்கு. நிறைய விஷயங்கள் நான் வந்து பாட்டு கேட்டுட்ருக்கேன், ரொம்ப வருஷமாக பாட்டு கேட்டுட்ருக்கேன். சின்ன வயசுலேருந்து சினிமா பாட்டு கேட்டுட்ருக்கோம், சினிமா பார்த்துட்ருக்கோம்.
இப்போ நான் இப்போ செலக்ட் பண்ண சாங்ஸே ரொம்ப வெரி ஃபியூ சாங்ஸ் தான் என்னால் செலக்ட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா இந்த நேர காலம் அவகாசத்திற்கு ஏற்ற மாதிரி அதை பண்ண வேண்டியிருந்ததுனால. இல்லை அவருடைய பாடல்களில் இன்னும் பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு கேட்டால் அது இன்னொரு 1000 பாட்டு லிஸ்ட்டு சொல்லலாம். அவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்கார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். எனக்கு என்னை இன்று சிறப்பு விருந்தினராக அழைத்து அவரோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்படுத்துவதற்காக இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.